நான் பார்த்தேன் என்பிபியினுடைய கூட்டங்களுக்கு ஒரு பதாகை ஒன்று செய்திருக்கிறாங்க. நேரம் இடம் அவங்களே அடிச்சு அனுப்புறாங்க. அதுல பெண்ணாளர் நிரப்புறம் மட்டும்தான். கட்சியாலே எல்லா விடயங்களையும் செய்யறாங்க. செய்யலாம் தானே. கடந்த காலத்திலே ஊழல் 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 என்று சொன்னார்கள். இப்ப 159 பாராளுமன்ற உறுப்பினருடைய சம்பளத்தை என்பிபி அரசாங்கத்துடைய தலைமை செயலகம் தான் எடுக்கின்றது. ஒரு மாதத்துக்கு நீங்கள் பாருங்க எவ்வளவு காசு அவங்களுக்கு போகின்றது என்று. ஊழலற்ற ஆட்சி ஊழலற்ற ஆட்சின்னு சொல்றார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தை அதிக அளவான வட்டாரங்களிலே வேட்பாளராக நிறுத்தியவர்கள் நாங்கள் வேண்டாம் என்று நிராகரித்தவர்களை தான் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார்கள். எங்களுடைய கட்சிக்கு முன்பாக வந்து கெஞ்சி சீட்டாருங்கள், நாங்கள் போட்டி போட போறோம், தமிழரசு கட்சியிலே வேட்பாளர் நிக்க போறோம் என்று சொல்லி இவர் ஒரு ஊழல்வாதி, இவர் ஒரு திணைக்காக நிராகரிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நிராகரித்தவர்களை தான் இன்று என்பிபி வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார்கள். அதிலே மாநகர சபையிலே நான் பெயர் குறிப்பிட்ட ஒருவரை நான் அவமானப்படுத்த விரும்பவில்லை. சிலர் வேட்பாளர்கள் அழுதார்கள், தமிழரசு கட்சியிலே சீட்டாருங்கள் என்று. நாங்கள் சொன்ன நாங்கள் தமிழ் தேசியத்துக்காக, தமிழ் மக்களுக்காக, தமிழ் இனத்துக்காக நேர்மையாக செயல்பட்டவர்களுக்கு தான் ஆசனம் வழங்குவோம் என்று சொல்லி நாங்கள் நிராகரித்தவர்களை இன்று என்பிபி அரசாங்கத்தை வேட்பாளராக நிறுத்தி அவர்கள் ஊழல்வாதிகள் இல்லை என்று எங்களுக்கு சொல்றார்கள். சில வேட்பாளர் இருக்கிறார்கள், கடந்த காலத்திலே உறுப்பினராக இருந்து அந்த வீதியிலே ஒரு மின்விளக்கு போட்டால், வீதியிலே 5 மின்விளக்கு போட்டால் பின்னரமாக சப்பட்ட போத்தல் ஒன்று வாங்கி கொண்டு தர வேண்டும் என்று சொன்ன வேட்பாளர் என்று இருக்கிறார்கள். ஒரு வீதியிலே அரசாங்கத்துடைய நிதியிலே வட்டார உறுப்பினராக இருந்து கொண்டு மின்விளக்குகளை சிலதை போட்டால் அந்த வீதியில இருக்கிற மக்கள் பின்னரத்திலே காசு சேர்த்தாருக்கு சப்பட்ட போத்தல் வாங்கி கொடுக்கணும். இன்றைக்கு அவரும் என்பிபி கட்சியிலே வேட்பாளராக இருக்கின்றார்.